ராகவுக்கு கூடிய சீக்கிரமாவே முரளி பத்திய விஷயம் தெரிய வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ராகவ் அபிக்கு தாலி பிரிச்சு கட்டும் போது கரெக்டா முரளி வந்துட்டு ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஆக்டிங் விடுறாங்க. அந்த டைம்ல அஞ்சலி வந்து பயங்கரமா அழுதுட்டு எங்க எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து சாவி கொடுக்குறாங்க. இதை வந்து ராகவ் பாக்குறாங்க. ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே அக்கா வந்து சாவி கொத்து கொடுத்துமே வந்துட்டு சரியாகலையே, கண்டிப்பா ஆக்டிங் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு கடப்பாரை எடுத்துட்டு வருவாங்க. இதை வந்து முரளி பார்த்துட்டு எங்கேயோ கடப்பாரை எடுத்துட்டு நம்மளை குத்திடுவானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பயந்துட்டு இருப்பாங்க. உனக்கு வந்து சாவி கொத்து கொடுத்துமா சரியாகல, இந்த கடப்பாறை இது பெருசா இருக்கு, இப்ப பாருங்க சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து வேகமா குத்த போவாங்க. அந்த டைம்ல அஞ்சலி இதை பார்த்துட்டு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ராகவ் வந்துட்டு அமைதியா அப்படியே நின்னுறாங்க. என்னடா பண்ற, மாமாவே வந்து குத்த போறியே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் வந்துட்டு கூட சேர்ந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன ராகவ், என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு, நீ இப்படி பண்ணவே மாட்ட, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அபி வந்து வந்ததுல இருந்து தான் நீ இந்த மாதிரி மாறி இருக்க, மாமாவுக்கே நீ வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, அப்ப அபிதான் உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து பயங்கரமா திட்டுறாங்க. அபிக்கு வந்து ராகவ் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடும். ராகவ் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே, ஆனா அக்காவுக்காக கண்டிப்பா யோசிப்பாங்களே, மாமா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாரு, இந்த மாதிரி பண்றாருன்னா இவருக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது. ராகவ் பண்ண விஷயத்தினால முரளி வந்து பயந்துட்டு எழுந்துச்சு உட்காந்துட்டு எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு உட்காந்துடுறாங்க. பாட்டி வந்து அதான் முரளி கிருஷ்ணாக்கு எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல, நேரம் வந்து வளர்த்த வேண்டாம், ஏன்னா நல்ல நேரத்துல தாலி பிரிச்சு கோத்தணும், அதனால நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கும் ராகவுக்கும் வந்து தாலி பிரிச்சு கோக்குறாங்க. இதை பார்த்த முரளிக்கும் சுந்தரிக்கும் வந்து பயங்கரமா கோவம் வந்துடுது. முரளி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம எத்தனையோ பண்றோம், ஆனா ஒண்ணு கூட நல்லதா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டு ராகவ் வந்து அபிக்கு ஊட்ட சொல்றாங்க, அபி வந்து ராகவுக்கு ஊட்ட சொல்றாங்க. இதை பார்த்துட்டு முரளிக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. முரளி பண்ண ஆக்டிங்னால இந்த ஃபங்க்ஷன் வந்து நின்று போகுதா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.